அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கிரேட் 12 மேத்தமேட்டிக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல ஒரு டாபிக் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதில் பேசிக்ஸ் எப்படி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தோம். இன்னைக்கு அதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எப்படி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல இன்க்ரீஸிங், எந்த இடத்துல டிக்ரீஸிங். The example is, find the interval in which function f is given by f of x is equal to 2x square minus 3x. எங்க இன்க்ரீசிங் ஆயிருக்கும், எங்க டிக்ரீசிங் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒர்க்கிங் ரூலை ரீகால் பண்ணலாமா? என்ன ஒர்க்கிங் ரூல்? ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் நம்பர் வரும். அந்த கிரிட்டிக்கல் நம்பரை இன்டர்வலை பிரிக்கும். இங்க இன்டர்வல் கொடுத்திருந்தா இன்டர்வல், இல்லைன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். பிரிக்கிற ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒரு வேல்யூவை எடுத்து கொண்டு போய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல போடுவோம். கிரேட்டர் தென் வந்தா இன்க்ரீசிங், லெஸ் தென் வந்தா டிக்ரீசிங். அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஒன் டெரிவேட்டிவ். ஸோ 2x ஸ்கொயர் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் டிஃபரன்ஷியேட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2x minus 3 differentiate of x with respect to x, that is 1. So now 2 2s are 4, 4x minus 3. This is f dash of x. Clear? F dash of x. Now f dash of x is equal to 0. F dash of x is equal to 0 na, that is 4x minus 3 is equal to 0. So now 4x is equal to 3. X is equal to 3 by 4. Now here இங்க இன்டர்வல் கிடையாது. ஸோ அதனால நம்ம இதுதான் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு இன்டர்வல் இல்லை அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு ரியல் லைன் தான் இன்டர்வல். அதுல இந்த 3 by 4 ரெண்டா பிரிக்குது. ஒரு இன்டர்வல் ரெண்டு இன்டர்வலா பிரிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன அப்படின்னா, இங்க in interval minus infinitive, 3 by 4. Second interval என்ன அப்படின்னா 3 by 4, infinite. இப்ப இதுக்குள்ளேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்தா எக்ஸுக்கு என்ன எடுக்கலாம்? ஈஸியா 0 இதுல தான் இருக்கும். ஸோ அப்ப 0 எடுக்கலாம். இதை கொண்டு போய் எதுல போடணும்? எஃப் டேஷ்ல போடணும். f dash of x என்ன அப்படின்னு இங்க ஒரு தடவை எழுதிக்கிறேன். f dash of x 4x minus 3. இதான் f dash of x. இதுல கொண்டு போய் அப்ளை பண்ணா என்ன வரும்? f dash of 0 is equal to 4 into 0 minus 3, then it is minus 3. Less than 0. Less than 0 na f of x is decreasing. Is decreasing in the interval minus infinitive, 3 by 4. Clear? Next, இந்த இன்டர்வல், இந்த இன்டர்வல்குள்ள ஒரு x வேல்யூ எடுக்கணும். என்ன எடுக்கலாம்? x வேல்யூ 1. இப்போ 3 by 4 is greater than 1 or less than 1? 2 எடுக்கலாமா? 2. So 2. Now f dash of 2. f dash of 2 na 4 into 2 minus 3. 4 into 2 8 minus 3, that is 5. Okay, so which is greater than 0. Now f of x is increasing. Is increasing in the interval, in interval 3 by 4, infinite. Clear? என்ன கொஸ்டின் இது? ஃபைண்ட் த இன்டர்வல் எந்த இடத்துல இன்க்ரீசிங் ஆயிருக்கும், எந்த இடத்துல டிக்ரீசிங் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் 3 by 4ல டிக்ரீசிங் ஆயிருக்கு. பிளஸ் 3 by 4, இன்ஃபைனைட்ல இன்க்ரீசிங் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இன்னொரு கொஸ்டின், டிஸ்கஸ் த மோனோடானிசிட்டி. இன்னொரு வீடியோ, லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். மோனோடானிக் அப்படின்னா கொடுத்திருக்க இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷனு எய்தர் த்ரூ அவுட் இன்க்ரீசிங் ஆர் த்ரூ அவுட் டிக்ரீசிங். அதான் மோனோடானிக். இதுவே மோனோடானிசிட்டினா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எங்க இன்க்ரீசிங் இருக்கு, எங்க டிக்ரீசிங் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் சம் போல. அதே மாதிரி இதுக்கு f dash of x. f dash of x கண்டுபிடிச்சா என்ன வரும்? 0 minus 9 minus 2x.
So now f dash of x is equal to minus 9 minus 2x. Clear? So f dash of x is equal to 0. F dash of x is equal to 0. So minus 9 minus 2x is equal to 0. Minus 9 is equal to minus plus 2x. And then x is equal to minus 9 by 2. இங்கேயும் எந்த இன்டர்வலும் கொடுக்கல. ஸோ நம்ம மைனஸ் 9/2 இஸ் கிரிட்டிக்கல் நம்பர் தான். அப்ப இன்டர்வல் இங்க கொடுக்காததுனால ரியல் லைன் தான் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். அதுல மைனஸ் 9/2 ரெண்டு இன்டர்வலா பிரிக்குது. அப்ப ஒரு இன்டர்வல் என்ன? ஒரு இன்டர்வல் என்ன அப்படின்னா இன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா மைனஸ் 9/2. மைனஸ் 9/2னா ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் 9/2னா அந்த வேல்யூ வந்து மைனஸ் 4.5 இருக்குமா? மைனஸ் 4.5. ஓகேவா? அப்பதான் நம்ம நம்பர் எடுக்க முடியும். அதனால இப்ப இதுக்கு இடையில ஒரு நம்பர் எடுங்க. எக்ஸுக்கு ஒரு நம்பர் எடுங்கன்னா மைனஸ் 5 எடுக்கலாமா? அதை கொண்டு போய் எஃப் டேஷ்ல போடணும். மைனஸ் 5 மைனஸ் 5. இப்ப இங்க போட்டா என்ன ஆகும்? மைனஸ் 9 minus 2 into minus 5. So that is minus 9 plus 10. The value is 1, which is greater than 0. So now in this interval, f of x is increasing. Increasing in this interval. Correct? Next, second interval. Second interval what? Minus 9/2 comma infinite. So now take there are many value, easy value 0. இதுக்குள்ள தான் 0 இருக்க போகுது. So f dash of 0 என்ன வரும்? f dash of x என்ன? minus 9 by minus 2x. Minus 9 minus 2 into 0. That is minus 9, which is less than 0. Less than 0 means f of x is decreasing. Is decreasing in this interval. What interval? Minus 9/2 comma infinite. Clear? So discuss the monotonicity na நம்ம எங்க where it is increasing where it is decreasing நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதே மோனோடானிக்னு கேட்டா அது என்ன இருக்கணும்? ஒரு இன்டர்வல்ல இன்க்ரீசிங்கா இருக்கணும், இல்லைன்னா டிக்ரீசிங்கா இருக்கணும். ஓகேவா? நன்றி, வணக்கம். யாருக்கு இது தேவையோ ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.